அந்த ரயில்வே ட்ராக்கில் ஒரு நபர் வேலை செஞ்சுட்ருக்காங்க. எல்லோரும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த வழியில் போயிட்டுருக்க ட்ரெயின் வந்து அந்த ட்ரெயின்லேருந்து ஒரு ஏசி கம்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சார் வராரு. ஸோ வந்து ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் டியூட் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து ஹாய் சொல்கிறாரு அந்த வேலை செஞ்சுட்டு நபரும். ஸோ இவங்க வந்து அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு இந்த நபர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்க நபர் வந்து வராரு. ஸோ கூட வேலை செஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து பெரிய க்யூரியாசிட்டி, யார் அவர் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அவரு தெரியாதா, அவர் தான் வந்து அமெரிக்கனோட ரயில்வே ட்ராக்கோட சேர்மன் ஜிம் மர்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஸோ அவர் அமெரிக்கனோட சேர்மன் அப்படின்னு சொல்கிறீங்க, எப்படி உங்களுக்கு கூட அவர் ரிலேஷன்ஷிப் எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க கூட வேலை செஞ்சவங்க எல்லாருமே. ஸோ அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, நானுமே அவரும் வந்து பார்த்தோன்னா ஒரே நாளில் தான் வேலைக்கு ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. வேலை செஞ்சவர் சொல்கிறாரு, எப்படி நீங்களும் ஒரே நாளில் வேலை செஞ்சவங்கன்னு சொல்கிறீங்க, எப்படி அவர் வந்து அமெரிக்கனோட சேர்மனாக இருக்கார், நீங்கள் வந்து இன்னொரு ரயில்வே ட்ராக் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு $10 நான் வந்து வேலை செஞ்சேன், என் குடும்ப சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். பட் ஆனால் அவர் அப்படி இல்லை சொல்கிறாங்க அப்படின்னா, யூ வாட் பில் டு இந்தியன் ரயில்வேஸ். ஸோ அவர் வந்து ரயில்வேவை பில் பண்ணுறதுக்காக யோசிச்சுட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லார்ஜர் பர்பஸ், அவங்களுக்கு என்ன லார்ஜர் பர்பஸ் அவர் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்காக அவர் வந்து டே பை டே அது வந்து பார்த்தோன்னா வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஸோ உங்களுக்கு லார்ஜர் பர்பஸ் தெரியல அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சின்னதாக சுருக்கிட்டே வந்துடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் இந்த ஸ்டோரியிலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கான பர்பஸ் என்ன, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத தெரிஞ்சு, உங்களுக்கான தேவை என்ன அப்படின்றத தெரிஞ்சு அதுக்கேற்ற ஒர்க் அவுட்டை பண்ணுங்கள். சர்வ நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் அடுத்த கண்டு கண்டிப்பாக நீங்கள் போவீங்க. ஸோ இது மாதிரி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு போயிட்டே இருங்க. பாய்.